ஜூம் 20 நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் உங்க மனோஜ். இப்போ நம்ம என்ன படத்தை பத்தி நம்ம ரிவ்யூ பார்க்க போறோம்னா, இளையராஜா கலிய பெருமாள் இவரோட டைரக்ஷன்ல பாத்தீங்கன்னா 10 ஹவர்ஸ் படம் ரிலீஸ் ஆயிருக்குங்க. படம் பேரு 10 ஹவர்ஸ் தான். அதாவது 10 ஹவர்ஸ்க்கு முன்னாடி நடக்கிற ஸ்டோரியை வந்து அழகா ஒரு நல்ல ஒரு ஸ்கிரீன் பிளேல அழகா அந்த படத்தை சொல்லியிருக்கிறாங்க. இந்த படத்துல யார் நடிச்சிருக்காரு பார்த்தீங்கன்னா சிவராஜ் மெயின் ரோல்ல பண்ணியிருக்காரு. அவர் தான் படம்புலாம் நடிச்சிருக்காரு. அதாவது வந்து ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டரா படம்லாம் பண்ணியிருக்காரு. அதாவது ஒரு கிரைம் ஒரு படம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிரைம் த்ரில்லர் தான் படம். ரொம்ப நல்லா இருக்கு படம். ரொம்ப நாள் அழகா கதையை அதாவது கதைக்கு என்ன தேவையோ அதனால தான் சிவராஜ் நடிச்சிருக்கிறாரு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சிவராஜ்கிட்ட இன்னும் நிறைய வேலை வாங்கியிருக்கலாமோன்னு தோணுதுங்க. சிவராஜ்கிட்ட வந்து இன்னும் ஒரு பெரிய லெவலில் படத்தோட ஆக்ஷனு அது மாதிரிலாம் இப்போ சத்யராஜ் சார் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய ஆக்டரு. ஆனால் சிவராஜ் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அவர் இன்னும் சரியா யாரும் எந்த டேரக்டரும் யூஸ் பண்ணணும் தான் நினைப்பேன். ஏன்னா வந்து அப்படிதான் நான் சொல்லுவேன். இன்னும் சிவராஜை பொறுத்த வரைக்கும் எந்த டேரக்டரும் சரியா யூஸ் பண்ணல சிவராஜா. ஏன்னா எல்லா டேலண்ட் இருக்குங்க அவர்கிட்ட. டான்ஸ் இருக்கு, நல்லா டான்ஸ் ஆடுவாரு, எல்லாமே இருக்கு. ஆனா இந்த படத்துல பாத்தீங்கன்னா எதுவுமே இல்லாம ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு இன்வெஸ்டிகேஷன் தான் படம் ஃபுல்லாவே. அதாவது ஸ்டார்டிங்ல வந்து ஒரு இன்வெஸ்டிகேஷன், படம் ஃபுல்லாவே இன்வெஸ்டிகேஷன் தான் படத்துல. படம் கதை என்னன்னு பாத்தீங்கன்னா, அதாவது ஒரு பொண்ணு மிஸ்ஸிங் சொல்லிட்டு ஒரு ஸ்டேஷன் வந்து கம்ப்ளைண்ட் வரும். அந்த கம்ப்ளைண்ட் வந்து அவர் வந்து எடுக்கிறாரு. அந்த கம்ப்ளைண்ட்டை அதை எடுக்கும் போதும் தெரியுது அந்த இன்வெஸ்டிகேஷன் அதாவது அந்த பொண்ணு வந்து காணாம போன பொண்ணை வந்து தேடி கண்டுபிடிக்கிறாரா இல்லையா, அதுக்கு மத்தியில அவருக்கு நிறைய ப்ரெஷர் எல்லாம் கொடுக்குறாங்க. வில்லன் சைட்ல இருந்து பாத்தீங்கன்னா அவருக்கு நிறைய ப்ரெஷர் வருது. அந்த ப்ரெஷர்லாம் எப்படி ஹேண்டில் பண்றாரு, எப்படி அந்த பொண்ணை கண்டுபிடிக்கிறாரு இல்லையா, அந்த பொண்ணு காணாம போகும்போது அடுத்தடுத்து 2-3 பொண்ணுங்க காணாம போகுது. ஸோ அது எப்படி பண்றாங்க. ரெண்டாவது பாத்தீங்கன்னா அதாவது ஒரு மர்டர் நடக்குதுங்க. அந்த மர்டர் நடக்குது. அதாவது பஸ்ல வந்து டிராவல் பண்ணுவாங்க. டிராவல் பண்ணும்போது மர்டர் நடக்கும். நிறைய விஷயங்கள் படத்துல அழகா சொல்லியிருக்கிறாங்க. புது புது விஷயங்கள் சொல்லியிருக்கிறாங்க படத்துல. அதாவது ஒரு பஸ்ல வந்து இது வரைக்கும் பாத்தீங்கன்னா மர்டர் நடந்திருக்குது. ஆனா வந்து மர்டர் நடந்தது யாரு கொலை பண்ணான்றது கண்டுபிடிக்க முடியாது இல்லையா. ஸோ அதை வந்து அழகா கண்டுபிடிச்சு அந்த மர்டர் எப்படி கண்டுபிடிக்கிறாரு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா அந்த இன்வெஸ்டிகேஷன் படத்தும் ஃபுல்லாவே நல்லா பண்ணியிருக்காரு சிவராஜ். படத்துல சினிமோட்டோகிராஃபி நல்லா இருக்கு, பேக்ரவுண்ட் மியூசிக் நல்லா இருக்கு படத்துல. மற்றபடி சிவராஜ் வந்து இன்னும் கொஞ்சம் நிறைய யூஸ் பண்ணிருக்கலாம். சிவராஜ்க்கு வந்து நிறைய விஷயங்களை நீங்க வாங்கியிருக்கலாம்னு தோணுது இந்த படத்துல. மற்றபடி பாத்தீங்கன்னா படம் ரொம்ப நல்லா தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் பெருசா ஒன்றும் போர் இல்லை. செகண்ட் ஹாஃபும் அங்கே கொஞ்சம் லேக் இருக்கு. அது கதை போகும்போது அது பெருசா தெரியல. மற்றபடி பார்த்தீங்கன்னா 10 ஹவர்ஸ் படம். அதாவது 10 ஹவர்ஸ் முன்னாடி நடக்கிற ஸ்டோரி 10 ஹவர்ஸ்க்கு அது இல்லை. உங்க படத்தை வந்து அழகா முடிக்கிறாங்க. நல்லா இருக்கு படம், நல்லா இருக்கு. நீங்களும் மறக்காம இந்த படத்தை போய் தியேட்டர்ல போய் பாருங்க. இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்தா நீங்க மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.